விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. உள்ளது உள்ளபடி சொல்கிறதால உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாகிவிட்டார். 2027 வரை மீன ராசியிலேயே சனி பகவான் இருப்பார். சனி கொடுத்தாலும் யாரும் தடுக்க மாட்டார், சனி கெடுத்தாலும் யாரும் தப்பிக்க மாட்டார். நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி பகவான். சனி பகவானின் தத்துவமே நன்மை செஞ்சால் நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சால் தீமை கிடைக்கும். மிகப்பெரிய குரு, தகப்பன், ஆசான் என்று கூட சனி பகவானை சொல்லலாம். விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய பாடங்களை கற்றுத்தருபவர் சனி பகவான். ஒரு மனுஷனுக்குள்ள குருவின் தன்மையை கொண்டு வருவது சனி பகவான். இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசி நண்பர்களின் வாழ்க்கையில் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறத விட ஏக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 4ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் அஷ்டம சனியாக செயல்பட்டு இருக்கார். உண்மையிலேயே எந்த சனிக்கு பயப்படுவோம் அப்படின்னா 7.5 சனிக்கு. உண்மையிலேயே என்ன தெரியுமா, 7.5 வருஷத்தில் செய்கிற கொடுமைகளை அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் அனுபவிக்கும். அப்போ 7.5 சனியை விட அஷ்டம சனி ரொம்ப கொடுமையானது. இது ஒரு 7.5, இது ஒரு 2.5, 10 வருஷம் படுத்தக்கூடிய கொடுமை அஷ்டம சனி செய்யும் என்பதுதான் உண்மை. ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆத்மா கொடுமைகளை அனுபவிச்சிட்ருக்கு. எல்லாத்துலேயும் தோல்வி, துன்பம், துரோகம், சொல்ல முடியாத கஷ்டங்கள். இப்போ 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வந்திருக்கிறார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம்தான். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சாதிக்க போகிறீங்க. பூர்வீகத்தையும் நம்முடைய முன்னோர்களையும் அவர்கள் செய்த கர்மா வினைகளையும் பற்றி சொல்லக்கூடிய இடம். முன்னோர்கள் நன்மை செஞ்சுருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சுருந்தால் நமக்கு தீமை கிடைக்கும். சனி பகவான் ஒரு கண்ணாடி மாதிரி. நல்லது செஞ்சால் நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை அசைக்க யாராலும் முடியாது. ஒரு வகையில் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். பூர்வீக சொத்துக்காக சொந்த பந்தங்கள் உங்களை எதிர்த்து நிற்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நேர்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க. நேர்மையாக இருங்க, வெற்றி உங்களை தேடி வரும். மனசு கஷ்டமாக இருந்தால் சிவன் கோயிலுக்கு போயிருங்க, அத்தனை பிரச்சனைகளும் கரைஞ்சி போயிடும். பூனைக்கு, நாய்க்கு, மாட்டுக்கு தண்ணீர் கொடுங்க. 4 பேர்த்துக்கு தான தர்மம் செய்யுங்க. யார் உங்களை கைவிட்டாலும் சிவன் உங்களை கைவிட மாட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசுங்க. சனி பகவானின் பார்வையில் நீங்கள் இருக்கிறத மறந்துடாதீங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றியை நிர்ணயிக்கும். உழைக்க உழைக்க உங்களை செதுக்குவார் சனி பகவான். சனி பகவான் இருக்கிற இடம் புண்ணியம் தரும். சனி பகவான் பார்க்கிற இடம் பாழாகும். வீட்டில் நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் பஞ்சாயத்துக்கு வரும். உங்கள் 7ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் வீடு கணவன் மனைவியை சொல்லக்கூடிய வீடு. சனி பகவான் நேர்மையின் உச்சமாக கருதப்படுகிறார். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார்களோ அவ்வளவு நல்லது நடக்கும். திருமணம் ஆகாதவர்கள் நேர்மையாக இருந்தால் நேர்மையாக உள்ள துணையை கொண்டு வந்து சேர்ப்பார். நல்லவனுக்கு நல்லவனையும் கெட்டவனுக்கு கெட்டவனையும் சேர்த்து வைப்பார் சனி பகவான். வாழ்கிற வாழ்க்கையில் 7ஆம் பார்வை என்பது நேர்மையை குறிக்கும். மனைவிக்கும் துரோகம் பண்ணாலும், கணவனுக்கு துரோகம் பண்ணாலும் 2.5 வருஷத்தில் காட்டி கொடுத்துரும் சனி பகவான்.
ராகுவும் கேதுவும் சாட்சியாக வந்து நிற்பார்கள். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க்கையில் நல்லொழுக்கம் என்பது கடைசி காலம் வரை வரும். 11ஆம் பார்வை லாப வீடு. எந்த வேலை எந்த தொழில் செய்தாலும் நியாயமாக இருக்கணும். இந்த 2 வருஷமும் ஒழுங்காக இருங்க. நியாயமாக பணம் சம்பாதிங்க. யாருடைய பணமும் உங்களுக்கு வேண்டாம். எது கிடைச்சாலும் நியாயமாக கிடைக்கட்டும். நியாயமாக இருந்தால் குடும்பம் நிலைக்கும். அநியாயம் பண்ணினீங்கன்னா சனி பகவான் உங்களை அடக்குவார். ஊருக்கு அடங்கலனாலும் பரவாயில்ல, சனி பகவானுக்கு அடங்கி தான் போகணும். பார்த்து பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு திருப்பி வரும். சனி கெட்டவனும் கிடையாது, சனி நல்லவரும் கிடையாது. உங்கள் செயலுக்கான பலனை கொடுப்பார். பரிகாரங்கள் பலிக்கலை, எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், எதுவும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் வெளிப்பாடுகள் என்று சொல்லலாம். ஒரு வகையில் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பங்கு கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் நேரமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு எதிராக தான் பிரச்சனைகள் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நாம் இது மாதிரி எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் பண்ணுற வேலைகளுக்கு நம்ம பயப்பட முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வலிமை இருக்கும். ஒழுக்கமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கிட்டையும் வச்சுக்காதீங்க. நேர்மையாக இருங்க. வெற்றி உங்களை தேடி வரும். மனசு கஷ்டமாக இருந்தால் இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க. விலங்குகளுக்கு நல்லது செய்யுங்க. இந்த பூஜை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே வராது. காலையில் எழுந்தவுடன் எள் எண்ணெயை உடம்பு பூரா தேய்ச்சிக்கங்க. பிறகு குளிச்சிருங்க. கருப்பு ஆடையை அணிஞ்சிக்கங்க. கருப்பு ஆடை என்பது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ஆடை. அடுத்தது பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க. இந்த பச்சரிசி மாவால் கோலம் போடுறதால கர்ம வினையை தீர்க்கக்கூடிய சிறந்த பரிகாரம். 100 பேருக்கு அன்னதானம் போட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும். 9 சனிக்கிழமை செய்யுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கரைஞ்சி போயிடும். நன்றி.